ஸ்ட்ரீட் டாக் ப்ராப்ளம்ஸ் அன்றாட வாழ்க்கையில மனிதர்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அதனுடைய தீவிரத்தன்மை இப்பதான் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா டாக் பைட் டெத் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டிசீசஸ் அதிகம் இருக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு தெரியுது. அதனால இன்னும் காலம் தாழ்த்தாம உடனடி தீர்வு எடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய மற்றும் மாநில அரசுக்கு அதிகமா இருக்கு. யார் பேசுனது சரி தவறுங்கிற விவாதத்தை தாண்டி இதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். அதனால இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அதிகாரம் இருக்கிற கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் நமக்கான கிளாரிஃபிகேஷன் அண்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொன்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஒருவேளை இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனுக்கு மாநகராட்சி ஊழியர்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்லி அறிவுரை வழங்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா மக்களுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நெய்பர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில வீட்டு நாய்களை அரசாங்கத்தோட கைட்லைன்ஸோட தான் வளர்க்குறாங்களான்னு மாநகராட்சியால ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல கண்காணிக்கப்படுகிறதா. இப்படி இது சம்பந்தமா மக்கள் மனசுல இருக்கிற பல கேள்விகளுக்கு சென்ட்ரல் as well as ஸ்டேட் கவர்மெண்ட் தெளிவான பதில தரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே மக்கள் மனசுல இருந்தும் சோஷியல் மீடியால இருந்தும் காணாம போயிடுது. அப்படி இல்லாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிப்போம். அண்ட் லாஸ்ட்லி, டாக் லவர்ஸ், உங்க பாதுகாப்புக்கும் சேர்த்து தான் தீர்வு கேட்குறோங்கிறத மறந்துடாதீங்க.